சிக்கன் குழம்பு எப்படி செஞ்சாலும் ருசியே இல்லையா? அப்போ நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பும் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். அதே டைம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பொருள் போடுவோம். அதில் தான் வந்து இந்த சிக்கன் குழம்பே வேறு லெவலாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம செய்யக்கூடியது என்னென்னா, அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் அன்னாசி பூ, 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நிறையவே சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணுங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க தாராளமாக பெரிய வெங்காயம் கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நான் இப்போ ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு 3 பழம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடியது 1 கிலோ சிக்கன் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பீஸ் 1 கிலோ சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 கிலோ சிக்கனையும் வந்து சில டைம் வந்து நம்ம வேக வச்சு கூட செஞ்சு காமிச்சிருக்கோம். அது நிறைய சிக்கன் குழம்பு வீடியோவில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வைக்கிற சிக்கன் குழம்பு. நீங்கள் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து இந்த மசாலாலே சிக்கனை வந்து வதக்கி நம்ம பிரியாணிக்கு மாதிரி நல்லா வந்து வதக்கி செய்யணுங்க. இதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வதக்க நல்லா வதக்கிட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதே டைம் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சிக்கனை வந்து வதக்காமல் அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க. அப்போ சிக்கன் வந்து சக்கையாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் தாங்க. இல்லை கறி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்குரிய பர்ஃபெக்டான மிளகாய் தூள் அளவுகள் தான். நீங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூளை தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஆல்ரெடி வதக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே இந்த பொடியையும் போட்டு வதக்கிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடியோட பச்சை வாசனை இல்லாமல் இன்னமும் இந்த மசாலாவில் ரொம்பவே மேட்ச் ஆயிரும். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸு. இதையும் ஃபாலோ பண்ணி சிக்கன் செய்யுங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் தனியாகவும் மிளகாத்தூள் தனியாகவும் பிரிஞ்சிருக்கும். சிக்கன் வந்து சக்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தனித்தனியாக வேக வைக்கிறதுனால தான். இந்த மாதிரி வதக்கி வேக வைக்கும் போது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் கரெக்டாக சின்ன செம்பில் ஒரு 1.5 செம்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கிறேன். அதாவது டம்ளரோட அளவுகளில் சொன்னால் ஒரு 4 டம்ளர் அளவுகள் நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான அளவு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது அரை வேக்காடு வேகட்டும். இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய அந்த கடைசியான ஃபைனல் பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன், பூண்டு, முந்திரி பருப்பு ஒரு 12 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் கடைசியாக லாஸ்ட்டாக ஃபைனலாக அரைக்க போகிறோம். நீங்கள் வந்து பூண்டை வந்து அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பை அரைச்சிட்டு ஃபைனலாக வந்து பூண்டை அரைச்சி இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இதை வந்து நம்ம கோழி குழம்பு அதாவது சிக்கன் குழம்பு கரெக்டாக ஃபினிஷிங்காக முடிகிறப்ப பார்த்திங்கன்னா கொதி வந்து இறக்கும் போது இதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்தும் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வைக்கிற சிக்கன் குழம்பு வேறு லெவலாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கரெக்டான பர்ஃபெக்டான காரசாரத்தோட ஒரு டேஸ்டான சிக்கன் குழம்பு வச்சாச்சு. ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சிக்கன் குழம்பு டிப்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்படி தான் சிக்கன் குழம்பு வச்சாலும் கறி சக்கையாக இருக்குது, எனக்கு சரியாக சிக்கன் குழம்பு வைக்க தெரியல அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்கிட்ட இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.